வாங்க இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா டொனால்ட் ட்ரம்போட ஒரு புதிய ரொம்பவே ஆக்ரோஷமான உலகளாவிய திட்டம் பத்தி தான். இந்தியா மாதிரி நாடுகளை அவர் ஏன் இவ்ளோ வெளிப்படையா மிரட்டுறாரு? ஒரு ஆய்வு சொல்லுது இது ஒரு பெரிய அதிகார ஆட்டத்தோட ஆரம்பம்னு. சரி வாங்க இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த ஆய்வு ஆரம்பிக்கிறதே ஒரு அதிர்ச்சியான விஷயத்தோட தான். டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு நேரடியா கொடுக்கிற இந்த வார்னிங்ல தான் தொடங்குது. இது ஏதோ ஒரு பெரிய சர்வதேச மோதலுக்கான அடித்தளம் மாதிரி தெரியுது, இல்லையா? இந்த மிரட்டலுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான நம்பர் இதுதான், 500%. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இந்த ஆய்வின்படி எந்த ஒரு நாட்டின் மீதும் 500% வரைக்கும் வரி விதிக்கிற மாதிரி ஒரு புது மசோதாவை கொண்டு வர திட்டமிடுறதா சொல்லப்படுது. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? எதுக்காக இந்த திடீர் மிரட்டல்? இந்த ஆய்வு சொல்றபடி இதுக்கு முக்கிய காரணம் இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறது தான். இது ட்ரம்புக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ இந்தியாவோட நிலைமையை பாருங்க. ஏற்கனவே அமெரிக்காவோட 50% வரி விதிப்பால இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு. இது உலகத்திலேயே ரொம்ப அதிகம். ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறத நிறுத்தாத வரைக்கும் இந்த வரியை நான் ஏத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்றதா இந்த ஆய்வு குறிப்பிடுது. ஆனா ட்ரம்புக்கு இவ்ளோ தைரியம் திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஆய்வு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டுது. அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெனிசுவேலாவில் அமெரிக்கா செஞ்ச ஒரு ஆபரேஷன். ட்ரம்ப் எப்படி பார்க்கறாருன்னா, ஒரு பக்கம் மாசக்கணக்கா வருஷக்கணக்கா நடக்கிற ரஷ்யா உக்ரைன் போர், அத அவர் ஒரு பழைய காலத்து போர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா வெனிசுவேலால பண்ணதை பாருங்க. குறி வச்சு துல்லியமா அந்த நாட்டு ஜனாதிபதியை பிடிச்சாங்க. இத ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பார்க்கறாரு. இதுதான் அமெரிக்க ராணுவத்தோட பலம்னு அவர் நம்புறாரு. அவரோட மனநிலைய இந்த ஒரு வரியிலேயே புரிஞ்சுக்கலாம். அமெரிக்க ராணுவம் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ராணுவம் உலகத்திலேயே வேற எங்கேயுமே இல்ல அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதா இந்த ஆய்வு சொல்லுது. அப்போ இந்த வெனிசுவேலா சம்பவம் ஒரு தடவையோட முடிஞ்சு போன விஷயமா? இல்லவே இல்ல. இந்த ஆய்வின்படி அது ஒரு டாமினோ எஃபெக்டோட ஆரம்பம் மட்டும்தான். வெனிசுவேலாவுக்கு அப்புறம் பாருங்க, வரிசையா ஒவ்வொரு நாட்டுக்கா மிரட்டல் போகுது. வெனிசுவேலா சப்போர்ட் இல்லாம கியூபா சீக்கிரம் விழுந்துடும்னு சொல்றாரு. ஈரானுக்கு இஸ்ரேல் கூட சேர்ந்து ஒரு தீர்வு காண போறதா சொல்றாரு. மெக்சிகோ, கொலம்பியால அமெரிக்க ராணுவத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாதுன்னு எச்சரிக்கை விடுறாரு. இப்படி ஒரு தெளிவான மிரட்டல் பேட்டர்னை உருவாக்குறாரு. அப்போ இது மூலமா உலகத்துக்கு அமெரிக்கா சொல்ற மெசேஜ் ரொம்ப சிம்பிள். வெனிசுவேலாலேயே எங்களை எதிர்க்க முடியல, நீங்க மட்டும் எங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். வெனிசுவேலா சம்பவத்தை ஒரு சக்தி வாய்ந்த உதாரணமா காட்டுறாங்க. சரி, இவ்ளோ ஆக்ரோஷத்துக்கு உண்மையான காரணம் என்ன? இந்த ஆய்வு சொல்றபடி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான். என்ன? அவங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னா, உலகத்தோட என்ன மார்க்கெட்டை முழுசா கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா அமெரிக்க டாலர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உலக பொருளாதாரத்துல அவங்கள அடிச்சுக்க ஆளே இருக்காது. இதுதான் அவங்களுடைய இறுதி இலக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இந்த திட்டத்தை 4 படிகளா பிரிக்கிறாங்க. முதல்ல எண்ணெய் வளம் அதிகமா இருக்கிற வெனிசுவேலாவை கண்ட்ரோல் பண்றது. 2வது கியூபா, ஈரான் மாதிரி மத்த முக்கியமான நாடுகளை குறிவைக்கிறது. 3வது அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகளோட லாபத்தை பல மடங்கு உயர்த்துறது. 4வது அமெரிக்க டாலரை உலகத்தோட ஒரே சக்தி வாய்ந்த கரன்சியா மாத்துறது. இது ஒரு திட்டமிட்ட பொருளாதார போர் மாதிரி இருக்கு. இப்போ நாம எந்த கதையோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம்? இது ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரி. தன்னோட அதிகாரத்துக்கு எந்த தடையுமே இல்லைன்னு நம்பி ஆடுற ஒரு ஆட்டம். ஏன் இவ்ளோ தைரியம்னு கேட்டா, ட்ரம்போட நிர்வாகம் ரஷ்யாவையும் சீனாவையும் காகித புலிகள் மாதிரி பாக்குதான். அதாவது அவங்க இப்போ தலையிட முடியாத அளவுக்கு வேற பிரச்சனைகள்ல பிஸியா இருக்கிறாங்க. அதனால அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்டத்தோட கடைசி அஸ்திரம் அந்த புதிய வரி மசோதா தான். இது அமெரிக்க ஜனாதிபதிக்கு 0% இருந்து 500% வரைக்கும் வரி விதிக்கிற அதிகாரத்தை கொடுக்குது. நினைச்சு பாருங்க, இந்தியா, சீனான்னு எந்த நாட்டை வேணும்னாலும் எந்த காரணத்துக்காக வேணும்னாலும் மிரட்டி பணிய வைக்க இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறும். இறுதியா இந்த ஆய்வு நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. உலக அரங்கில் காட்டப்படுற இந்த அளவு கடந்த தன்னம்பிக்கை எப்ப ஆணவமா மாறுது? அந்த நம்பிக்கைக்கும் ஆணவத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு எது? இந்த ஆய்வு நம்மள ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுட்டு போகுது. வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேரரசு எப்போ இந்த மாதிரி ஆணவத்தை காட்டுதோ அப்போ அதோட விளைவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி.